ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, என்னை உன்னுடைய மனதில் நீ ஆழமாக பதித்து வைத்திருக்கும் பொழுது உன்னை மட்டும் நான் எப்படி கவனித்து கொள்ளாமல் மறந்து விடுவேன்? யாருக்கும் எளிதில் கிடைக்காத கோடீஸ்வர ராஜயோகத்தை உனக்கு கொடுத்து உன்னை நான் ஆச்சரியப்படுத்த வந்திருக்கின்றேன். என்னுடைய மனதிற்குள் உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய கவனமும் அக்கறையும் அதிக அளவில் இருக்கின்றது. நொடிக்கு நொடி பக்தியோடு என்னை முருகா முருகா என்று மனதிற்குள் அழைத்து கொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய பக்தர்களை எப்பொழுதும் நான் மறப்பது இல்லை. உங்களுடைய மனதின் ஆசைகள் ஒவ்வொன்றும் என்னுடைய மனதிற்கு வந்து கொண்டே இருக்கின்றது. அத்தனை ஆசைகளையும் நிராசையாக்காமல் ஒவ்வொன்றாக நடத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கை காணுகின்ற அளவிற்கு ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க வந்திருக்கின்றேன். உங்களுடைய ஆசை என அத்தனையும் பூர்த்தி செய்து உங்கள் மனதை நிச்சயம் மகிழ்விப்பேன். உங்கள் பக்தியால் மகிழ்ந்து போயிருக்கின்ற நான், மெய்சிலிர்த்து போயிருக்கின்ற நான், அதே அளவு மகிழ்ச்சியையும் மெய்சிலிர்ப்பையும் உங்கள் வாழ்க்கையில் என் மூலமாகவும் கிடைக்க செய்வேன். வாழ்க்கையில் உச்சத்தை எட்டி பிடிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. என்னுடைய சர்வசக்தி உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டு அனுதினமும் எனக்கு நன்றி சொல்லக்கூடிய நிலை என்பது வரும். முடிவு நல்லபடியாக கிடைக்காதா என்று காத்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்வில் நல்ல முடிவை கொடுத்து சந்தோஷப்படுத்துவேன். பாதகமாக முடிந்து விடுமோ என்று நீ நினைத்த சூழ்நிலையெல்லாம் சாதகமாக அமையும். உனக்கு வெற்றியை பல கொண்டு வந்து சேர்க்கும். என் அன்பு குழந்தையே, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று உன் ஆவினால் எத்தனை முறை எனக்கு கோஷத்தை எழுப்பியிருப்பாய். இன்னும் சற்று நேரத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷம் உன்னை தேடி வந்து மகிழ்விக்கும். பெற்றுக்கொள். கல்லாக நான் ஒரு பொழுதும் இருந்தது இல்லை. என் பக்தர்கள் முன் எப்பொழுதும் நான் கருணை பார்வை கொண்டு இருக்கின்றேன். அத்தனையையும் உங்கள் கரங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இமை அசைக்காமல் நான் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். உங்கள் வாழ்க்கை இப்படியே கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் மத்தியில் கொண்டு சென்று விட மாட்டேன். அத்தனையையும் மாற்றி அமைத்து இன்பங்களுக்கு மத்தியில், மகிழ்ச்சிகளுக்கு மத்தியில் ஆனந்தமாக உங்களை நான் வாழ வைப்பேன். வாழ்க்கை என்றால் என்ன என்ற பாடங்களை சோதனைகளின் மூலமாகத்தான் கற்றுக்கொள்ள முடிகின்றது. அந்த விதத்தில் நிறையவே கற்றுக்கொண்டு விட்டாய். போதும் நீ கற்றுக்கொண்டது. இனி அதில் வெற்றியை தான் பெறுவாய். உன் மனதிற்குள் நீ சில சமயங்களில் எதையாவது நினைத்து அழுது கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மனம் வலி பொறுக்காமல் துடித்து விடுகின்றது. அழுகுரலை நிறுத்து. சந்தோஷமான மனநிலையில் இரு. நான் கொடுக்கக்கூடிய நன்மைகளை நீ முழுவதுமாக பெற வேண்டுமென்றால், என்னுடைய அருளை முழுவதுமாக பெற வேண்டுமென்றால் உன்னுடைய மனம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எங்கே மனநிலை சந்தோஷமாக இருக்கின்றதோ அங்கே நான் வாசம் செய்வேன். கவலைகளாலும் கண்ணீராலும் உன்னுடைய மனதை நிரப்பிக்கொண்டு இருக்காதே. பிறகு நான் அங்கு தங்க இடமில்லாமல் போய்விடும். மனதை லேசாக எந்த ஒரு பாரமும் இல்லாமல் வைத்துக்கொள். இந்த முருகனின் நினைவு மட்டும் அங்கு நிரம்பி இருக்கட்டும். வாழ்க்கையில் இன்பம் தானாக வந்து சேரும். உன் கஷ்ட காலங்களை எல்லாம் முடித்து வைத்து மிக பெரிய அளவிற்கு ராஜயோகத்தை கொண்டு வந்து சேர்க்க தீர்மானித்து விட்டேன். நல்லதே நடக்கும்.